போயிட்டுனா பெங்களூர் போயிட்டு நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லன்ச்லாம் வரும். சாரி இந்த லன்ச் காலையிலேருந்து பழக்கமே கிடையாதா, லன்ச்லாம் வருது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரும். இப்போ ஹெக்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபியூஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒயரிங் மட்டும் செக் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரிப்பு போனாலே எதாவது தடவை ஊட்டிலையும் இப்படி தான் ஆச்சு, இதுலேயும் இப்படி தான் ஆகுது. பட் ஆனால் எல்லா தடைகளையும் மீறி கன்ஃபார்ம் கோவா போகிறோம், போய்ட்டு ஃபன் பண்ணுறோம். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல், வெல்கம் பேக் another great வீடியோ. இப்போ எங்கே வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சென்ட்ரல்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஸோ நம்ம எல்லோரும் கோவா போகிறோம். நான் கோவா போகல, நம்ம எல்லோரும் கோவா போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து 1 month முன்னாடி ஃபுல்லாக பிளான் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்தே பாரத்தில் ட்ரை பண்ண, வந்தே பாரத் கிடைக்கல. ஸோ சவாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக வந்தே பாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 time எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சவாப்தி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஃபுட் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெஜ்ஜு தான், ஒரு வெஜ்ஜு அப்புறம் அப்புறம் வந்து ஜெயின் ஸோ மீன் ஏதோ ஒன்று, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு, ஆன் டைமுக்கு வந்துருச்சு. ஆன் டைம்னா முன்னாடி வந்துருச்சு. பட் நம்ம வந்து ஆன் டைமுக்கு வராமல் முன்னாடி வரது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல நான் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் வந்து பிஃபோரே வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரெயினுக்காக நிற்கலாம், ட்ரெயின் நமக்காக நிற்காது. ஸோ பசங்க கூட ஜோக் பண்ணிடலாம் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் எதுவும் அதான் ஜோக் பண்ணிடலாம். பட் ட்ரெயின் வந்து ஜோக்கே பண்ண முடியாது, விட்டு போயின்னு இருப்போம்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கோவாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நாள் ஸ்டேங்க, 28, 29, 30. ஸோ 3 நாள் ஸ்டே. 2 இடத்துல, ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். இன்னொரு நாள் வந்து வேறு இடத்துல ஸ்டே பண்ணுறோம். ரூம்ஸ்லாம் போட்டாச்சு, அங்கே போய் என்னென்னு காட்டுறேன். இங்கேருந்து பெங்களூர் போகிறோம். பெங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அவங்க ஃப்ரெண்டும் அவங்களோட பார்ட்னரும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து காரில் போகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வந்து நம்ம போட் பண்ண போகிறோம், இந்த சவாப்தி எக்ஸ்பிரஸ். ஸோ வாங்க ட்ரெயினுக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே வந்தாச்சு. ஸோ சீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸாக தான் இருக்குது. பேப்பர்லாம் கொடுக்குறாங்கப்பா, பேப்பர்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா? அப்படியா? ஸோ வாப்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இது ஓப்பன் ஆகிடும். ஏன்னா லன்ச்லாம் கொடுப்பாங்க, லன்ச்சில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. உங்களால் இட்லியான்னு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இட்ஸ் குட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 hours தான் இங்கே பெங்களூர். ஈஸியாக போயிடலாம். ஸோ போயிட்டுனா பெங்களூர் போயிட்டு நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த லன்ச்லாம் வரும். சாரி இந்த லன்ச்சு காலையிலேருந்து பழக்கமே கிடையாதா, லன்ச்லாம் வருது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வரும். ஸோ வந்தவொடனே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா மோலம் அப்படின்ற வில்லேஜ் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஒரு கஷ்டமான ரோடை தாண்டி ஒரு 90 kilometers பற்றி ரோடு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வியூ பயங்கரமாக இருக்கு. ஸோ கைஸ், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீச் ஆயாச்சு. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து நம்ம சவாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து ஆக்சுவலாக கிளம்புற மாதிரி இருந்தது. பட் ஆனால் 6:10 தான் கிளம்பிச்சு, 10 நிமிஷம் டிலே. ஆக்சுவலாக 10:30 வர வேண்டியது 10:40 தான் வந்து கேஎஸ்ஆர் வந்துச்சு. ஸோ கேஎஸ்ஆர்லேருந்து ஒரு மெட்ரோ பிடிச்சி நம்மளோட தோஸ்த் வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க வீடு வந்து கேரப்புரத்தில் இருக்குது. இப்போ எல்லாமே டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி எல்லாம் பேக்கில் இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 மணிக்கிட்ட ஆகுது. நம்ம வந்து ஒரு விடி காலத்தில் ஒரு 2:30 மணி இல்லை 3 மணிக்கு போல் கிளம்புனா தான் நம்ம வந்து கோவா வந்து ரீச் ஆகிறதுக்கு வழி பார்த்தோம். 12-12:30 ஆன ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரம் கிளம்புனா அங்கே சீக்கிரம் ரூம் போயிடலாம். மற்றது எப்படி அவ்வளோதான். ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் ஒரு 2 மணி போல் ஸோ ஒரு விடி காலத்தில் 2 மணிக்கு போல் கிளம்புற மாதிரி இருக்கும்.
நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டயர்டாக இருக்குது. ஏன்னா நேற்று ரொம்ப தூங்கலை. ஏன்னா ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீக்கிரம் தூங்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் வந்து அந்த ஒரு பழக்கமே வந்து வராது. ஸோ நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் அப்படி இருந்தால் கீழே கவுண்ட் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரம் தூங்கணும்னு நினைப்போம். ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம அப்போ தான் நைட்டு தான் பேக் பண்ணுவோம். ஸோ நைட்டு லேட்டாக எடுத்து தூங்குறதுக்கு காலைல ஃபுல் டயர்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக பேக் பண்ணி வைக்கிறதுல அப்போ 12:30 ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் தூங்குறது 12:30 ஆகிடுச்சு. திரும்பி 3 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 5 மணிக்கு சென்ட்ரல் வந்து அங்கேருந்து ட்ரெயின் போட் பண்ணியாச்சு. போட் பண்ணி ஸ்பாட் வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. என் கண்ணே தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி கோவாவை வெறித்தனமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கோவா கிளம்பியாச்சு. மணி வந்து 3 மணி சொல்லிட்டு ஆனால் 4 மணி ஆகிடுச்சு. இதை தான் போகிறோம். போகும்போது கண்டினியூ பண்ணுறோம். ஹெக்டர் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஃபியூஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஒயரிங் மட்டும் செக் பண்ணணும். ஸோ நம்ம ட்ரிப்பு போனாலே எதாவது தடவை ஊட்டிலையும் இப்படி தான் ஆச்சு, இதுலேயும் இப்படி தான் ஆகுது. பட் ஆனால் எல்லா தடைகளையும் மீறி கன்ஃபார்ம் கோவா போகிறோம். போய்ட்டு ஃபன் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம நெஞ்சு ஹெக்டர் ப்ளஸ் வந்து சென்சார் இஷ்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை மாட்டிட்டு கிட்டத்தட்ட வந்து 7 மணி நேரம் கழிச்சு இது கிளம்பணும். அந்த இடம் வந்து சித்திரதுர்கா அப்படின்ற இடம் ஒன்று. அதுலேருந்து கிட்டத்தட்ட 7 hours டிலே ஆகிடுச்சு. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மோலம்ன்ற வில்லேஜ் வழியாக கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரூடு வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருந்ததுங்க. அதே மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கோவாவுக்கு வரது பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரூட்டு உங்களுக்கு பிரியும். அதில் வந்து எதில் வரீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரோட்ஸ் வந்து சூப்பராக அமையும். நான் வந்து இது மோலம்ன்ற வில்லேஜ் வழியாக இந்த வில்லேஜ் வந்து சூப்பராக இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரோடும் சரி, அதே மாதிரி ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகி சூப்பராக இருந்தது. ஸோ வண்டி ரொம்ப கம்மியாக தான் போச்சு. இதுக்கப்புறம் தான் கோவாவுக்கு போகிற காட் ரோடு கனெக்ட் ஆகும். அந்த ரோடு எப்படி நமக்கு தெரியல. ஏன்னா ரோடு வந்து ரொம்ப மோசம். ஆனால் அங்கே வந்து ஒரு 7.5 hours வேஸ்ட் ஆனது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ரூம் வந்து ஆக்சுவலி இன்னும் ரூமில் நம்ம இருந்திருக்கணும், இந்நேரம் கோவாவில் கால் வச்சுருக்கணும். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சம்பவம் ஆனதுனால வந்து இது மாதிரி ஆகிடுச்சு. ஊட்டியில் இப்படி தான் ஆச்சு, இங்கேயும் இப்படி தான் ஆகுது. நம்ம டைமான்னு தெரியல. பட் என்ன ஆனாலுமே சரி நம்ம தடையை மீறி கோவா ரீச் ஆகிறோம். ஆகி நம்ம போனதை நம்ம சாதிக்கிறோம். அதே மாதிரி போய்ட்டு ஃபன் பண்ணுறோம். Enjoy the ride, that's why I come to Goa. I love the ride. இந்த ரைடு ஆனால் அங்கங்கே அப்படி இருக்கும், பட் enjoy the ride. அது சூப்பராக இருந்தது. பட் இங்கேருந்து போகணும்ல. ஆனால் சென்டரில் கொஞ்சம் அந்த 2 hours இதனாலே வேஸ்ட் ஆகுது. ஏன்னா அது ரோடு சூப்பராக போயிட்டுருக்குன்னு பார்த்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு. பட் இதுதான் அந்த காட்டு ரோடு. பட் அபிஷனா பண்ணுறது நம்ம தாண்டி போய் தான் ஆகணும். ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ரோடு வந்து கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா பார்த்து வாங்க. ஸோ கோவா ரீச் ஆகிட்டேன். ஆனால் பயங்கர மழை விட்டு பேஞ்சிட்ருக்கு. சரியான மழை. பட் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வேறு லெவலில் பண்ணுறோம். இங்கே இன்னும் 2 days இருக்கேன். ஸோ எனக்கு கலக்கிடலாம்.